வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. ஒரு செமையான குட் நியூஸ் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை நம்ம பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு நமக்கு வந்தாலே, ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலே நம்மளுடைய கண்கள் அப்படிங்கிறது ஐயோ ஏதாவது கால்ஃபர் இருக்காதா அப்படின்னு தான் தோணும். அதுலயும் குரூப் 4 குரூப் 2 கால்ஃபர் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவே வேணாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் நியூஸ் தான் குரூப் 4க்கான எக்ஸாமினேஷனுக்கான கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? காலி பணியிடங்கள் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது 6244 காலி பணியிடங்கள். என்னங்க 6244 தான் கேட்டிருக்காங்க, இதோட தான் நின்றோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. கடந்த ஆண்டு நம்ம பார்க்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்ஃபர் பண்ற டைம்ல ஒரு வேகன்சி இருக்கும், எக்ஸாம் நெருங்குற டைம்ல ஒரு வேகன்சி இருக்கும். எக்ஸாமே முடிச்சதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் போறப்ப அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அதிகமான கால்ஃபர் இருக்குங்க. அப்ப இந்த 6244 அப்படிங்கிறது நம்ம 10,000 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அதனால தாராளமா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. எல்லாருமே அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை ரொம்பவே அதிகமா கொடுத்து படிங்க. வெறும் 6244 தான் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு இடத்துலயும் நம்ம சோர்வு அடைஞ்சிட வேண்டாம். காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த இதுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவுக்கு குரூப் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல ரொம்பவே அதிகபட்சமா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். விஓஓ இருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க, லேப் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க, பில் கலெக்டர் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2903 வேகன்சி நம்மள்ட்ட கேட்கறாங்க. இதே டைபிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைபிஸ்ட பொறுத்தளவுக்கு வேகன்சி பாருங்க 1712 வேகன்சி எடுக்கிறாங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 452 எடுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் பாத்தீங்க அப்படின்னா 1177 வேகன்சி இருக்குங்க. மொத்தமா டோட்டல் வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6244 வேகன்சி நமக்கு கேட்கறாங்க. இதெல்லாமே இதுக்குள்ள இருக்க டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய அவங்க இப்ப டைபிஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம டைபிஸ்ட் வேகன்சிக்கு நமக்கு தாராளமா அப்ளை பண்ண முடியும். இப்ப ஃபாரஸ்ட் கார்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் குரூப் 4லயே இப்ப நம்ம தனியா வரும் அப்படின்னு நினைச்சோம். ஃபாரஸ்ட் கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குள்ளேயே வந்துருச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 6244 வேகன்சி நமக்கு இருக்கு. இதோட அறிவிக்கை நாள் எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30/1/2024 நமக்கு அறிவிச்சிருக்காங்க. தேர்வு நாள் அறிவிக்கை நாள் இணைய வழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 28/2/2004 11:59 பிற்பகல் வரைக்கும் நம்ம சமர்ப்பிக்க முடியும். ஆன்லைன் மூலமாவே நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் இது பண்ண முடியும். விண்ணப்பத்துல ஏதாவது நமக்கு திருத்தம் ஏதாவது இருக்குது, நம்ம ஏதாவது பதட்டத்திலேயோ இல்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல ஏதாவது கொடுக்கறதுக்கு மறந்துட்டோமோ அதுக்கு நமக்கு திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்குறாங்க. அது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3/2004 இருந்து 6/3/2004 வரைக்குமே இது பண்ணலாம். அதுவும் டைமிங் ரொம்ப பாத்துக்கோங்க. 12 மணிக்குள்ள அந்த 6/3/2024 12 மணிக்கு முன்னாடியே போய் ஏதாவது தப்பு முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே தப்பு பண்ணாம பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது தவறுகள் ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னாலும் இந்த டேட்டுக்குள்ள சமர்ப்பிச்சிருங்க. தேர்வு நாள் எப்ப நடக்குது அப்படின்னா ரொம்பவே எல்லாத்துக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா நம்மளுடையது. அதாவது இந்த முழு முயற்சியும் அந்த வெற்றியான நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி தேர்வு நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/6/2024 கரெக்டா 9:30 இருந்து 12:30 வரைக்கும் நடக்குதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும். கண்டிப்பா அதுக்கு நீங்க வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க அட்மிஷன் பண்றதா இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் நம்பருக்கு டெய்ல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.